வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு நாம ஆம்பியர் சர்க்யூட்டல் லால இருந்து ஜேஇ மெயின்ஸ்ல கேட்கப்பட்ட சில கேள்விகளை பார்க்க போறோம். இது வந்து ஆம்பியர் சர்க்யூட்டல் லா ப்ராப்ளம்ஸ்ல பார்ட் 1 வீடியோ. இதுல வந்து நீங்க 2 கேள்விகளை பார்க்க போறீங்க. கேள்விகளை பார்க்கறதுக்கு முன்னாடி ஆம்பியர் சர்க்யூட்டல் லானா என்ன, அதனுடைய மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் என்ன அப்படிங்கறத நம்ம ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கலாம் வாங்க. The line integral of magnetic field over a closed loop is mu naught times net current enclosed by the loop. அதாவது ஒரு மூடிய வளையத்தின் மீதுள்ள காந்தப்புலத்தின் கோட்டு வழி தொகையீட்டு மதிப்பு அவ்வளையத்தினால் மூடப்பட்ட நிகர மின்னோட்டத்தின் மியூ நாட் மடங்கிற்கு சமமாக இருக்கும். அப்போ ஒரு மின்னோட்டம் பாயக்கூடிய கடத்தி, அந்த கடத்தியின் காரணமாக ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் உருவாகக்கூடிய காந்தப்புலம் என்ன அப்படின்னு கண்டுபிடிப்பதற்கு நாம இந்த ஆம்பியர் சர்க்யூட்டல் லாவை பயன்படுத்தலாம். அதுக்கு நம்ம எப்படி ஆம்பியர் சர்க்யூட்டல் லாவை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த மின்னோட்டம் பாயக்கூடிய கடத்தியை சுற்றி ஒரு மூடிய வளையத்தை நம்ம வந்து எடுத்துக்கணும். அந்த மூடிய வளையத்தை நம்ம சிறு 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 கூறுகளாக, நீளக்கூறுகளாக நம்ம பிரித்து அந்த ஒவ்வொரு நீளக்கூறும் இருக்கக்கூடிய திசையில காந்தப்புலத்தினுடைய மதிப்பை கண்டுபிடித்து க்ளோஸ்ட் இன்டெகிரல் பி டாட் டிஎல் பண்ணும்போது நமக்கு அதனுடைய மதிப்பு எதற்கு சமமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மியூ நாட், அதாவது இந்த கடத்தி எந்த ஊடகத்தில் வைக்கப்பட்டிருக்கோ அந்த ஊடகத்தினுடைய உட்புகுத்திறன் மல்டிப்ளைடு பை இந்த வளையத்தினால் மூடப்பட்ட மின்னோட்டம். இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட கடத்திகள் வந்து இந்த வளையத்தினால் மூடப்பட்டு இருந்தது அப்படின்னா நம்ம நிகர மின்னோட்டத்தை கண்டுபிடிக்கணும். அதற்குரிய டைரக்ஷன்ஸ்க்கான நம்ம எப்படி வந்து சைன் கன்வென்ஷன்ஸை பயன்படுத்தணும், இதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே ஆம்பியர் சர்க்யூட்டல் லால நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். சரி, இப்போ இதுதான் வந்து ஆம்பியருடைய சுற்று விதி. அதனுடைய மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் பார்த்தோம் அப்படின்னா க்ளோஸ்ட் இன்டெகிரல் பி வெக்டர் டாட் டிஎல் வெக்டர் ஈக்குவல் டு மியூ நாட் இன்டூ ஐ என்க்ளோஸ்டு. சரி, இப்போ வாங்க இதை அப்ளை பண்ணி சில கேள்விகளை நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். இப்போ வாங்க முதலாவது கேள்வியை பார்க்கலாம். A coaxial cable consists of an inner wire of radius A surrounded by an outer shell of inner and outer radii B and C respectively. The inner wire carries an electric current I, which is distributed uniformly across the cross-sectional area. The outer shell carries an equal current in opposite direction and distributed uniformly. What will be the ratio of the magnetic field at a distance x from the axis when x is less than A and x is between A and B? சரி, இதுல 4 ஆன்சர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. வாங்க இந்த கேள்வியை நம்ம தமிழ்ல வாசிக்கலாம். ஒரு ஓரச்சு வடம் ஏ ஆரம் கொண்ட உள்கம்பியும் அதை சுற்றி பி உள் ஆரமும் சி வெளியாரமும் கொண்ட வெளிப்புற உறையும் கொண்டுள்ளது. உள்கம்பியில் I என்ற மின்னோட்டம் சீரான முறையில் பாய்கிறது. வெளிப்புற உறையில் அதே அளவு மின்னோட்டம் எதிர் திசையில் சீரான முறையில் பாய்கிறது. நாம் கண்டுபிடிக்க வேண்டியது x லெஸ் தேன் A மற்றும் x கிரேட்டர் தேன் A லெஸ் தேன் B ஆகிய இரு நிலைகளில் அச்சிலிருந்து x தொலைவில் உள்ள காந்தப்புலத்தின் விகிதம் அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, அப்ப இந்த கேள்வி என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஒரு கோயாக்சியல் கேபிள், ஓரச்சு வடம். கோயாக்சியல் கேபிள் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த படத்தின் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு நடுவுல வந்து ஒரு கம்பி, ஒரு மின் கடத்தக்கூடிய ஒரு கம்பி இருக்கும். வழக்கமாக ஒரு காப்பர் வயர் இருக்கும். இதுதான் வந்து மின் கடத்தும் கம்பி, ஒரு காப்பர் வயர். இதை சுற்றி பார்த்தோம் அப்படின்னா ஒரு இன்சுலேட்டிங் மெட்டீரியல் இருக்கும். அதை தாண்டி அது வெளியில பாத்தீங்கன்னா ஒரு வெளி உறை, அதுவும் வந்து ஒரு மின் கடத்தக்கூடிய ஒரு கம்பியாகத்தான் இருக்கும். இதுதான் வந்து இதனுடைய வெளி உறை. சரி, இதுதான் இப்படிதான் வந்து ஒரு கோயாக்சியல் கேபிள் இருக்கும். சரி, இப்போ இதுல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த உள் கம்பியினுடைய ஆரம் கொடுத்துட்டாங்க. இப்ப பாருங்க, இதோடைய ஒரு கிராஸ் செக்ஷன் எடுத்தோம் அப்படின்னா அந்த கிராஸ் செக்ஷன் வந்து இப்படிதான் இருக்கும் நமக்கு இல்லையா. ஒரு குறுக்கு வெட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா அந்த குறுக்கு வெட்டு இப்படிதான் இருக்கும். இப்ப இதுல பாருங்க, இதனுடைய இந்த கம்பி தான் மஞ்சள் கலர்ல பாக்குறீங்க இல்லையா, இந்த கம்பியினுடைய ஆரம் பார்த்தோம் அப்படின்னா ஏன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த வெளிப்புற உரை பாக்குறீங்க இல்லையா, இந்த பிங்க் கலர்ல, இந்த வெளிப்புற உரையினுடைய உள் ஆரம் பாத்தீங்கன்னா பீன் கொடுத்துருக்காங்க, வெளி ஆரம் பாத்தீங்கன்னா சீன் கொடுத்துருக்காங்க. இப்ப வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உள்ள இருக்கக்கூடிய கம்பியில மின்னோட்டம் ஒரு குறிப்பிட்ட திசையில பாயுது, ஒரு குறிப்பிட்ட மின்னோட்டம் பாயுது, ஐங்கிற மின்னோட்டம் அப்படின்னு அவங்க கொடுத்துட்டாங்க. இதுல வந்து பாயக்கூடிய மின்னோட்டம் வந்து ஐ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மின்னோட்டம் பாயக்கூடிய டைரக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு குறிப்பிட்ட திசையில பாயுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஆனா இது வந்து சீரான மின்னோட்டம், இந்த குறுக்கு வெட்டு பரப்பு முழுக்க இது வந்து சீராக பரவி இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம இந்த மின்னோட்டத்துக்கு என்ன டைரக்ஷன் வேணாலும் நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஆனா இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த வெளிப்புறம் இருக்கக்கூடிய இந்த வெளியுறையில் இருக்கக்கூடிய மின்னோட்டம் வந்து இந்த உட்புறம் இருக்கக்கூடிய மின்னோட்டத்திற்கு எதிர் திசையில இருக்கு. அப்ப இந்த உள்ள இருக்கக்கூடிய மின்னோட்டம் வந்து நம்ம இந்த தாளின் தளத்திற்கு செங்குத்தாக வெளிநோக்கி வரக்கூடிய டைரக்ஷன்ல இருக்கிறதா நம்ம எடுத்துக்கிட்டோம். அதாவது நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம், இந்த மாதிரி ஒரு டாட் போட்டு இப்படி டினோட் பண்ணுவோம் இல்லையா. தாளின் தளத்திற்கு செங்குத்தாக வெளிநோக்கி வரதா நம்ம எடுத்துக்கிட்டோம், ஐ பேரு. அப்படின்னா இந்த இதுல இருக்கக்கூடிய மின்னோட்டம், இந்த வெளி உரையில இருக்கக்கூடிய மின்னோட்டம் வந்து எப்படி இருக்குன்னா தாளின் தளத்திற்கு செங்குத்தாக உள்நோக்கி இருக்கும். அதை நம்ம இப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் இல்லையா. இது வந்து அதே அளவு தான், ஐங்கிற அதே அளவு உள்ள மின்னோட்டம் தான் பாயுது. சரி, அடுத்து என்ன கேள்வி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸ் லெஸ் தேன் ஏ மற்றும் எக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் ஏ லெஸ் தேன் பி. எக்ஸ் லெஸ் தேன் ஏ இருக்கக்கூடிய பகுதியில்
எக்ஸ் லெஸ் தேன் ஏ அப்படின்னா எந்த பகுதி எது? அதாவது நாம் எடுத்துக்கொண்ட தொலைவு வந்து இந்த ஏங்கிற தொலைவை விட குறைவாக இருக்கிறது அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த கம்பி இந்த சிலிண்டரினுடைய மைய புள்ளி இருக்கு இல்லையா, அந்த மைய புள்ளியிலிருந்து இந்த ஏங்கிற இந்த 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 இருக்கக்கூடிய அந்த கம்பி உள்கம்பி இருக்கு இல்லையா, அந்த உள்கம்பியினுடைய ஆரம் தான் ஏ. அப்போ அந்த உள்கம்பிக்கு உள்ளே இருக்கக்கூடிய பகுதி, ஏன்னா எக்ஸ் வந்து லெஸ் தேன் ஏன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ஆரத்தை விட குறைவான தொலைவில் இருக்கக்கூடிய எல்லா புள்ளிகளும் அப்படின்னா எங்க அது வந்து அந்த உள்கம்பிக்கு உள்ளே இருக்கக்கூடிய பகுதி. அதாவது இந்த மஞ்சள் கலர்ல பாக்குறீங்க இல்லையா, இந்த பகுதி இதுதான் வந்து எக்ஸ் லெஸ் தேன் ஏ. அப்போ இந்த ரீஜன் வந்து என்னது? இது நம்ம வந்து ரீஜன் 1 அல்லது பகுதி 1ன்னு பேர் கொடுத்துக்கலாம். இந்த பகுதி வந்து எப்படிப்பட்ட பகுதி? இங்க வந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய தொலைவு வந்து எக்ஸ் வந்து லெஸ் தேன் ஏ அப்படிங்கிற பகுதி இது. அடுத்து இன்னொரு பகுதி பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் ஏ ஆனால் லெஸ் தேன் பி. கிரேட்டர் தேன் ஏன்னு சொல்லும்போது நம்ம எங்க வர்றோம்? இந்த பகுதியை தாண்டி வந்து உள்கம்பியை தாண்டி வெளியில வந்துடுறோம் இல்லையா. லெஸ் தேன் பின்னு சொல்லும்போது நம்ம இந்த வெளி உரையினுடைய உள் ஆரத்தை விட குறைவான ஒரு பகுதியில் இருக்கும், அதாவது இந்த ரீஜன். இது நம்ம ரீஜன் 2ன்னு கொடுத்துக்கலாம். எக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் ஏ, எக்ஸ் வந்து லெஸ் தேன் பி அப்படிங்கிறதா இந்த ரீஜன். சரி, இந்த ரெண்டு பகுதிகளையும் காந்தப்புலத்தை கண்டுபிடிங்க அப்படிங்கிறாங்க. கண்டுபிடிச்சு இந்த ரெண்டு பகுதிகளில் வரக்கூடிய காந்தப்புலத்தினுடைய விகிதம் ரேஷியோவை கண்டுபிடிங்க. அந்த ரேஷியோனுடைய மதிப்பு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதுக்கு எந்த சமன்பாடுக்கு சமமாக இருக்கும் அது சரியான பதில் அப்படிங்கிறாங்க. சரி, அப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? இந்த முதலாவது ரீஜன் எக்ஸ் லெஸ் தேன் ஏ ரீஜன்ல காந்தப்புலத்தை கண்டுபிடிக்கணும். எக்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி அந்த ரீஜன்லயும் காந்தப்புலத்தை கண்டுபிடிக்கணும். பாங்க அடுத்து நம்ம இது பண்ணலாம். சரி, இப்போ முதல்ல வந்து நம்ம எக்ஸ் லெஸ் தேன் ஏங்கிற ரீஜனை எடுத்துக்க போறோம். அந்த பகுதியில் நம்ம காந்தப்புலத்தை கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம ஆம்பியர் சர்க்யூட்டல் லாவை பயன்படுத்தலாம். அப்புறம் என்ன பண்ணணும்? முதல்ல வந்து நம்ம அந்த பகுதியில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட புள்ளியை எடுத்துப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு குறிப்பிட்ட புள்ளி எடுத்துக்கிறேன். அந்த புள்ளியின் வழியாக செல்லக்கூடிய ஒரு மூடிய வளையத்தை நான் வந்து எடுத்திருக்கேன். சரியா? அந்த மூடிய வளையத்தை தான் நீங்கள் இந்த ரெட் கலரில் பார்க்குறீங்க. சரி, இப்போ இந்த மூடிய வளையத்தினுடைய ஆரம் வந்து நமக்கு எக்ஸ். ஏன்னா நம்ம இந்த எக்ஸுங்கிற தொலைவில் தான் காந்தப்புலத்தை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இந்த மூடிய வளையத்தினுடைய ஆரம் வந்து நமக்கு எக்ஸ். சரி, இப்போ இந்த மூடிய வளையத்தில் உருவாகக்கூடிய காந்தப்புலம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஆம்பியர் சர்க்யூட்டல் லாவை பயன்படுத்த போகிறோம். சரி, இப்போ ஆம்பியர் சர்க்யூட்டல் லா படி closed integral b vector dot dl vector equal to mu naught into I enclosed அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா. சரி, இப்போ நம்ம முதல்ல வந்து இந்த வளையத்தினால் மூடப்பட்ட மின்னோட்டம் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிடலாம். இந்த வளையத்தினால் மூடப்பட்ட மின்னோட்டம் என்ன? இந்த கம்பிக்குள்ள என்ன மின்னோட்டம் பாயுது? முதல்ல இந்த கம்பிக்குள்ள இதனுடைய குறுக்குவெட்டு பரப்பு முழுக்க சீராக ஸ்மால் ஐ அப்படிங்கிற மின்னோட்டம் பாயுதுன்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா. அப்போ இதனுடைய குறுக்குவெட்டு பரப்பு முழுக்கன்னு சொல்லும் போது இந்த கம்பியினுடைய குறுக்குவெட்டு பரப்பளவு எவ்வளவு? இந்த கம்பியினுடைய ஆரம் வந்து ஸ்மால் ஏ. அப்போ இதனுடைய குறுக்குவெட்டு பரப்பளவு எவ்வளவு? இது வந்து பை ஏ ஸ்கொயர் இல்லையா. அப்போ பை ஏ ஸ்கொயர் அப்படிங்கிற குறுக்குவெட்டு பரப்புல பாயக்கூடிய மின்னோட்டம் வந்து ஸ்மால் ஐ. இப்போ நாம எடுத்துக்கொண்டு அந்த மூடிய வளையம் இருக்கு இல்லையா, அதனுடைய பரப்பளவு எவ்வளவு? அதனுடைய பரப்பளவு பை இன்ட்டு ஆரம் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்தோம் இல்லையா. அப்போ பை எக்ஸ் ஸ்கொயர். அப்போ பை எக்ஸ் ஸ்கொயர் வழியாக பாயக்கூடிய மின்னோட்டம் என்னவோ அதுதான் வந்து நம்மளுடைய ஐ என்க்ளோஸ்ட் இல்லையா. அப்போ நம்ம ஐ என்க்ளோஸ்ட நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஐ என்க்ளோஸ்டுங்கிறது பை ஏ ஸ்கொயரில் பாயக்கூடிய மின்னோட்டம் ஐயாக இருந்தா மின்னோட்டம் சீராக பரவி இருக்குங்கிற காரணத்தினால, சீராக டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குங்கிற காரணத்தினால பை எக்ஸ் ஸ்கொயர்ல இருக்கக்கூடிய மின்னோட்டம் எவ்வளவு அப்படின்னு போட்டோம்னா அது நமக்கு ஐ என்க்ளோஸ்டுடைய மதிப்பு கொடுக்கும். இப்போ பை கேன்சல் ஆகிடும். ஐ இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர்னு கிடைக்குது. சரி, இப்போ என்க்ளோஸ்டு கரெக்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். மீதி இதை நம்ம பண்ணலாம் இல்லையா. இப்போ க்ளோஸ்ட் இன்டெக்ரல் பி டாட் டிஎல் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா பி வெக்டரினுடைய எண் மதிப்பு பி இன்டூ டிஎல் வெக்டரினுடைய எண் மதிப்பு டிஎல் இன்டூ இது ரெண்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய கோணத்தினுடைய காஸ் தீட்டா இல்லையா. சரி, இப்போ பாருங்க காஸ் தீட்டா. இப்போ நம்ம எடுத்துக்கொண்ட வளையத்தில் நம்ம வந்து மின்னோட்டம் பாயக்கூடிய திசை வந்து நம்ம என்ன டைரக்ஷன் எடுத்துக்கிட்டோம்? நம்ம வந்து தாளின் தளத்திற்கு செங்குத்தாக வெளிநோக்கிய டைரக்ஷன் எடுத்துக்கிட்டோம். இப்போ வெளிநோக்கிய டைரக்ஷன்ல மின்னோட்டம் பாய்வதாக இருந்தா இங்கே காந்தப்புலத்தினுடைய திசை என்ன வரும்? நீங்கள் வலதுகை விதியை பயன்படுத்தி பாருங்க. அந்த மின்னோட்டம் பாயக்கூடிய டைரக்ஷன்ல உங்களுடைய விரலை நீட்டுங்க. வலதுகை விரலை நீட்டி இந்த மற்ற விரல்கள் வந்து இந்த கம்பியை பற்றுவது போல வச்சிங்க அப்படின்னா இந்த விரல்கள் வந்து எந்த டைரக்ஷன்ல திரும்பி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் வரும். இந்த டைரக்ஷன்ல உங்களுக்கு வந்து காந்தப்புலம் வந்து இருக்கும். சரி, இப்போ காந்தப்புலத்தினுடைய திசையிலேயே நம்ம இந்த பி டாட் டிஎல் இந்த டிஎல் நீளக்கூறுகளை நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்ப காந்தப்புலத்தினுடைய திசையிலே நம்ம நீளக்கூறுகளையும் எடுத்துக்கிறதாக இருந்தா இது ஒரு வட்டப்பாதை அப்படிங்கிற காரணத்தினால
இதுல ஒவ்வொரு புள்ளியிலையும் பி வெக்டருக்கும் டிஎல் வெக்டருக்கும் இடையே இருக்கக்கூடிய கோணம் வந்து சுழியாக இருக்கும். இப்ப சுழியாக இருக்குங்கிற காரணத்தினால இது என்னவாக மாறும்? க்ளோஸ்ட் இன்டெக்ரல் பி டிஎல். ஏன்னா காஸ் தீட்டானா தீட்டா 0 ஆயிடுச்சுன்னா காஸ் 0 1, அப்ப பிடிஎல் மாறிடும். அப்ப க்ளோஸ்ட் இன்டெக்ரல் பிடிஎல் ஈக்குவல் டு மியூ நாட் இன்டூ ஐ என்க்ளோஸ்ட் தான் ஐ எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர். சரி, இப்போ க்ளோஸ் இன்டெக்ரல் பிடிஎல்ல இந்த வட்டப்பாதை முழுக்க காந்தப்புலத்தினுடைய மதிப்பு ஒரே மதிப்பு தான். ஏன்னா இது இந்த வட்டப்பாதையில் இருக்கக்கூடிய எல்லா புள்ளிகளும் மையத்திலிருந்து ஒரே தொலைவில் இருக்கு. அதனால இந்த இன்டெகிரேஷன்ல இருந்து பியை வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா பி க்ளோஸ்ட் இன்டெக்ரல் டிஎல் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர். சரி, இப்போ இதுல பி க்ளோஸ் இன்டெக்ரல் டிஎல்ங்கிறது என்னது? இந்த வட்டப்பாதையினுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் இல்லையா, பரிதி. அப்போ அதனுடைய மதிப்பு என்னது? 2 இன்டூ பை இன்டூ இதனுடைய ஆரம். அதனுடைய ஆரம் என்னது? எக்ஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர். சரி, இப்போ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்? இதுல இருந்து நம்ம பியினுடைய மதிப்பை நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா பி ஈக்குவல் டு மியூ நாட் ஐ எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2 பை எக்ஸ் இன்டூ ஏ ஸ்கொயர். இப்போ பார்த்தோம்னா எக்ஸ் இங்கே கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா மிச்சம் இருக்கக்கூடியது என்னது? மியூ நாட் ஐ டிவைடட் பை 2 பை ஏ ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் அப்படின்னு வருது இல்லையா? அப்போ நமக்கு இதுலேருந்து நம்ம இந்த கம்பிக்கு உள்ளே இருக்கக்கூடிய பகுதியில் காந்தப்புலத்தினுடைய சமன்பாடு என்ன அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சாச்சு. சரியா? இதுதான் ரீஜன் 1 காந்தப்புலம். இப்போ அதே மாதிரி ரீஜன் 2, அதாவது இந்த எக்ஸுடைய மதிப்பு ஏக்கும் பிக்கும் நடுவே இருக்கும்போது இருக்கக்கூடிய அந்த ரீஜன்ல காந்தப்புலத்தினுடைய மதிப்பு என்ன வருது அப்படிங்கிறத நம்ம அடுத்து கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம இந்த ரீஜனுக்கான காந்தப்புலத்தை கண்டுபிடிப்போம். இப்போ இந்த ரீஜனுக்கான காந்தப்புலத்தை கண்டுபிடிப்பதற்கு இது எந்த ரீஜன்? இந்த கிரே கலர் ரீஜன் தான் இல்லையா? நம்ம வந்து பார்க்குறோம் இல்லையா, இந்த கிரே கலர்ல இது அந்த ரீஜன். சரி, இப்போ இங்கே வந்து காந்தப்புலத்தை கண்டுபிடிப்பதற்கு மீண்டும் ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் பயன்படுத்த போறோம். நம்ம ஒரு மூடிய வளையத்தை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மூடிய ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் பயன்படுத்தணும்னா க்ளோஸ்ட் இன்டெக்ரல் பி வெக்டர் டாட் டிஎல் வெக்டர் ஈக்குவல் டு மியூ நாட் இன்டூ ஐ என்க்ளோஸ்ட். இப்போ இங்கே ஐ என்க்ளோஸ்டு சூழப்பட்ட இந்த வளையத்தினால் மூடப்பட்ட மின்னோட்டம் என்னது? இந்த வளையத்தினால் மூடப்பட்ட மின்னோட்டம் வந்து இந்த கம்பியில் வரக்கூடிய மின்னோட்டம் தான் இல்லையா? அதை தாண்டி ஒரு இன்சுலேட்டர் தான் இருக்கு, அது வழியா மின்னோட்டம் பாயாது. ஸோ நமக்கு இருக்கக்கூடிய பகுதி வந்து நம்ம இந்த இன்சுலேட்டர் இருக்கக்கூடிய பகுதியில தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? ஏக்கும் பிக்கும் நடுவில் ஏங்கிற ஆரம் கொண்ட பகுதியிலேருந்து ஆரம்பிச்சு இந்த பிங்கிற ஆரம் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதி, அந்த பகுதியில் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். சரி, அப்போ அங்க வந்து என்க்ளோஸ்டு கரண்ட் என்னவாக இருக்கும்? இந்த வளையத்தினால் மூடப்பட்ட மின்னோட்டம் வந்து இந்த கம்பியில் இருக்கக்கூடிய மின்னோட்டம் மட்டும்தான். அது எவ்வளவு? அது வந்து ஐ இல்லையா? அப்போ மியூ நாட் இன்டூ ஐ. சரி, அப்போ நம்ம என்ன எழுதலாம்? இப்போ இது நம்ம நார்மலாக நம்ம ஏற்கனவே சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி இது ஒரு மூடிய வளையம்னால இந்த இந்த பி வெக்டர் டிஎல் வெக்டர் நடுவே இருக்கக்கூடிய கோணம் 0 இதெல்லாம் போட்டு நீங்கள் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும்னா பி இன்டூ 2 பை இதனுடைய மொத்த வளையத்தினுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் அது எவ்வளோ வரும்? 2 பை இன்டூ நம்ம ஆரம் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம் இல்லையா? 2 பை இன்டூ எக்ஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ. இப்போ இதிலிருந்து பி ஈக்குவல் டு மியூ நாட் ஐ பை 2 பை எக்ஸ் அப்படின்னு சொல்லி வருது. சரி, இப்போ இந்த ரெண்டு ரீஜன்லையும் நம்ம வந்து காந்தப்புலத்தினுடைய மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். இனி ரெண்டையும் டிவைட் பண்ணால் நமக்கு வந்து வரக்கூடிய அந்த ரேஷியோ தான் நம்ம கேள்வியில் கேட்டிருக்காங்க இல்லையா? இப்போ நம்ம இந்த ரெண்டு ரீஜன்லையும் நம்ம வந்து காந்தப்புலத்தினுடைய மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். அது இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். நம்ம என்ன பண்ணணும்? ரெண்டினுடைய விகிதத்தை தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? இப்போ ரெண்டினுடைய விகிதத்தை நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இப்போ நம்ம வெவ்வேறு பேர்கள் கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம B1 இது B2 பேர் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டு ரீஜன்லையும் நம்ம கண்டுபிடிக்கும் போது B1 டிவைடட் பை B2 பண்றோம் இல்லையா? ஏன்னா எக்ஸ் லெஸ் தேன் ஏ ரீஜன்ல இருந்த காந்தப்புலம் டிவைடட் பை எக்ஸ் வந்து ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ரீஜன்ல இருக்கக்கூடிய காந்தப்புலம். அப்போ நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா மியூ நாட் ஐ இன்டூ எக்ஸ் டிவைடட் பை 2 பை ஏ ஸ்கொயர் டிவைடட் பை மியூ நாட் ஐ டிவைடட் பை 2 பை எக்ஸ். இப்போ என்ன வரும்? mu naught I into x divided by 2 pi a square into 2 pi x divided by mu naught I. பாருங்க, mu naught I cancel ஆயிடும். 2 pi cancel ஆயிடும். அப்போ மிச்சம் என்ன இருக்கு? b1 divided by b2 equal to என்ன வருது மதிப்பு நமக்கு? x square divided by a square அப்படி சொல்லி வருது. பார்த்தீங்கன்னா x square divided by a square. இப்போ இதுதான் வந்து சரியான மதிப்பு. உங்க எல்லாருக்கும் இந்த கேள்வி தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம அடுத்த கேள்வியை பார்க்கலாம். Figure A and B show two long straight wires of circular cross section A and B with A less than B carrying current I which is uniformly distributed across the cross section. The magnitude of magnetic field B varies with radius R and can be represented as. சரி, இப்போ இந்த கேள்வியை தமிழ்ல பார்க்கலாம். படம் A மற்றும் B இரண்டு நேரான கம்பிகளை காட்டுகிறது. இவை வட்ட வடிவ குறுக்குவெட்டு பகுதியை கொண்டுள்ளன.
ஏ மற்றும் பி என்ற ஆரங்களுடன் இங்கு ஏ வந்து லெஸ் தேன் பின்னு தெளிவுபடுத்தியிருக்காங்க. இந்த கம்பிகள் I என்ற மின்னோட்டத்தை கடத்துகின்றன. இந்த மின்னோட்டம் குறுக்குவெட்டு பகுதி முழுவதும் சீராக பரவியுள்ளது. காந்தப்புலம் B யின் மதிப்பு ஆரம் R ஐ பொறுத்து மாறுபடுகிறது. இந்த மாறுபாட்டை பின்வருமாறு குறிப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி இப்போ இந்த கேள்வியில வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 நேரான கம்பிகள் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபிகர் ஏ, இது வந்து கேள்வியோடு கொடுக்கப்பட்டிருக்க படம். இது ஃபிகர் ஏ, ஃபிகர் பின்னு 2 படங்கள் கொடுத்துருக்காங்க. ரெண்டுலேயும் வந்து 2 கடத்திகள், நேரான கடத்திகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னொன்று என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வட்ட வடிவமான குறுக்கு வெட்டு பகுதியை கொண்ட கடத்திகள். அப்போ இது எல்லாமே வந்து வட்ட வடிவமான ஒரு குறுக்கு வெட்டு கொண்ட கடத்தினா இதோட ஷேப் எப்படி இருக்கும்? இது வந்து சிலிண்டர் ஷேப், உருளை வடிவத்தில் இருக்கக்கூடிய கடத்தி இது இல்லையா? சரி, அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த முதலாவது கடத்தியினுடைய ஆரம் ஏ, இரண்டாவது கடத்தியினுடைய ஆரம் பின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த 2 கடத்திகள் வழியாகவும் ஒரே மின்னோட்டம்லாம் பாய்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த முதலாவது கடத்தி வழியாக ஐங்கிற மின்னோட்டம், இரண்டாவது கடத்தியின் வழியாகவும் ஐங்கிற மின்னோட்டம் தான் பாயுது. இந்த ஏவுடைய மதிப்பு வந்து பியினுடைய மதிப்பை காட்டிலும் குறைவு. அதாவது ஏவினுடைய ஆரம் இருக்கு, அந்த முதலாவது கடத்தியினுடைய ஆரம் வந்து இரண்டாவது கடத்தியினுடைய ஆரத்தை காட்டிலும் குறைவானது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, நம்ம மையப்புள்ளியிலிருந்து ஆறுங்கிற ஒரு குறிப்பிட்ட தொலைவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த தொலைவை, இந்த மையப்புள்ளியிலிருந்து நாம் செல்லக்கூடிய தொலைவை பொறுத்து இந்த 2 கடத்திகளுடைய காந்த புலங்களையும் ஒரு கிராஃப்ல போட்டிருக்காங்க. அந்த கிராஃப்ல எந்த கிராஃப் வந்து சரியான கிராஃப் அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சரி, அப்போ 2 கடத்திகள், இரண்டும் வந்து உருளை வடிவமான கடத்திகள். ஒரு கடத்தியினுடைய ஆரம் வந்து ஏ, இன்னொரு கடத்தியினுடைய ஆரம் வந்து பி. இந்த 2 மையப்புள்ளியிலிருந்து நம்ம தள்ளி போகும்போது நமக்கு இந்த 2 கடத்திகள்னால உருவாகக்கூடிய காந்த புலம் வந்து நம்ம அது ரெண்டையும் வந்து ஒரு கிராஃப்ல பிளாட் பண்ணோம் அப்படின்னா அந்த கிராஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து காட்டணும். சரி, அந்த கிராஃப் நம்ம பிளாட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் தெரியணும்? நமக்கு முதல்ல இந்த முதலாவது கடத்தி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த முதலாவது கடத்தி மையத்திலிருந்து நம்ம ஒவ்வொரு தொலைவில் போகும்போதும், அதாவது இப்போ மையத்திலிருந்து நம்ம எடுக்கக்கூடிய தொலைவுக்கு நம்ம ஆறுங்கிற பேரை கேள்வியில் கொடுத்துருக்காங்க, நம்மளும் அதே பெயரை பயன்படுத்தலாம். அப்போ ஆரினுடைய மதிப்பு ஏவை காட்டிலும் குறைவாக இருக்கும்போது, ஆரினுடைய மதிப்பு ஏவுக்கு சமமாக இருக்கும்போது, ஆரினுடைய மதிப்பு ஏவை காட்டிலும் அதிகமாக இருக்கும்போது கடத்திக்கு வெளியே இருக்கக்கூடிய பகுதி. அப்போ 3 பகுதிகளாக நம்ம இது வந்து பிரிக்கலாம். ஒன்று வந்து கடத்திக்கு உள்ளே இருக்கக்கூடிய பகுதி, கடத்தியினுடைய மேற்பரப்பில் இருக்கக்கூடிய காந்தப்புலம், கடத்தியை தாண்டி வெளியே இருக்கக்கூடிய காந்தப்புலம். இப்படி 3 ரீஜன்ஸாக பிரிக்கலாம். இந்த 3 ரீஜனுக்கும் இந்த முதலாவது கடத்திக்கு எப்படி கிராஃப் வருது, இரண்டாவது கடத்திக்கு எப்படி கிராஃப் வருது அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இந்த கிராஃப் வரையணும் அப்படின்னா முதல்ல வந்து இந்த 3 ரீஜன்லையும் காந்தப்புலத்திற்கான சமன்பாடு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஒரு திண்ம உருளையில மின்னோட்டம் பாயும் போது அதனுடைய வெவ்வேறு பகுதிகளில் எவ்வளவு காந்தப்புலம் உருவாகும், அதற்குரிய சமன்பாடு என்ன அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே ஆம்பியர் சர்க்யூட்டல் லா பத்தி பார்க்கும்போது நம்ம டீட்டெயிலாக நம்ம கண்டுபிடிச்சோம். அந்த சமன்பாடுகளை வந்து நான் இங்கே உங்களுக்காக எடுத்து எழுதியிருக்கேன். நம்ம திரும்பவும் இந்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு திண்ம உருளை எடுத்துக்கிட்டு அதனுடைய ஒவ்வொரு வெவ்வேறு பகுதிகள் என்ன வருதுன்னு நம்ம திரும்பவும் கால்குலேட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம அந்த ஃபார்முலாவையே பேஸாக எடுத்துக்கிட்டு அதுலேருந்து நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலா நம்ம ஒரு வாட்டி ரிவ்யூ பண்ணிக்கலாம். நம்ம அப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டோமோ, இந்த டீட்டெயிலாக பார்க்கும்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோமோ அதை வந்து நம்ம திரும்பவும் ஒரு வாட்டி நினைவு கூர்ந்துக்கலாம். இப்போ முதல்ல பாருங்க, இப்போ முதல்ல இன்சைட் த கண்டக்டர், அதாவது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய தொலைவு வந்து இந்த சிலிண்டரினுடைய, இந்த உருளையினுடைய ஆரத்தை காட்டிலும் குறைவாக இருக்கும்போது, அதாவது அந்த எந்த பகுதியை பற்றி நம்ம பேசுகிறோம், நம்ம வந்து இந்த உருளைக்கு உள்ளே இருக்கக்கூடிய பகுதியை பற்றி பேசுகிறோம். அந்த பகுதியில் உருவாகக்கூடிய காந்தப்புலத்திற்குரிய சமன்பாடு நம்ம என்ன டிரைவ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, μ0I/2πr² இன்டூ ஸ்மால் ஆர். இதில் இந்த கேபிட்டல் ஆர்ங்கிறது தான் இந்த உருளையினுடைய ஆரம், ஸ்மால் ஆர்ங்கிறது நம்ம எடுத்து எந்த குறிப்பிட்ட தொலைவில் நம்ம காந்தப்புலத்தை கண்டுபிடிக்கிறோமோ அந்த தொலைவு. சரி, இந்த ஃபார்முலாவை பார்க்கும்போது நம்ம இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த μ0I/2π இன்டூ r² இது எல்லாமே வந்து மாறிலிகள். அதனால நம்ம என்ன எழுதலாம்னா, B வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு R. அப்போ உருளைக்கு உள்ளே இருக்கக்கூடிய பகுதியை நம்ம எடுத்துக்கும் போது உருளையினுடைய மையத்திலிருந்து, அதாவது அந்த உருளையினுடைய அச்சு இருக்கக்கூடிய அந்த புள்ளியிலிருந்து நம்ம தொலைவில் செல்ல ஆரினுடைய மதிப்பு அதிகமாக காந்தப்புலத்தினுடைய மதிப்பும் வந்து சுழியிலிருந்து, உருளையினுடைய மையத்தில் எடுக்கும்போது மதிப்பு வந்து சுழியாக இருக்கும். அதிலிருந்து தள்ளி போக காந்தப்புலத்தினுடைய மதிப்பு வந்து அதிகமாயிட்டே போகும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். இப்போ அதே தான் இந்த கிராஃப் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. பாருங்க, 0லிருந்து R வரைக்கும், அதாவது உருளையினுடைய ஆரம் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதி, அதாவது இந்த பகுதி வந்து எப்படிப்பட்ட, எந்த பகுதி, இந்த பகுதி வந்து எந்த பகுதி, இது வந்து உருளைக்கு உள்ளே இருக்கக்கூடிய பகுதி. இந்த பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்ம தொலைவு, நம்ம சிலிண்டரோட மையத்தில் இருக்கும்போது மதிப்பு வந்து காந்தப்புலத்தின் மதிப்பு சுழியாக இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, நம்ம சிலிண்டருடைய மையத்திலிருந்து தள்ளி போக காந்தப்புலத்தினுடைய மதிப்பு அதிகமாகிட்டே போயிட்டு நம்ம
நம்ம சிலிண்டரினுடைய ஆரத்தை அடையும் போது, அதாவது சிலிண்டரினுடைய வளைந்த மேற்பரப்பு இருக்கு இல்லையா, அதில் ஒரு புள்ளியை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா அந்த புள்ளியில் இருக்கக்கூடிய காந்தப்புலத்தினுடைய மதிப்பு வந்து பெரும மதிப்பாக இருக்கிறது. அந்த மதிப்பு வந்து μ0I/2πr. அதுதான் வந்து இந்த கண்டிஷன், r = r. நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய தொலைவு வந்து எதற்கு சமமாக இருக்குன்னா சிலிண்டருடைய ஆரத்திற்கு சமமாக இருக்கு. அப்படின்னா நம்ம எங்க காந்தப்புலத்தை இப்ப கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த சிலிண்டருடைய வளைந்த பரப்பின் மேல் இருக்கக்கூடிய ஒரு புள்ளியில கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். அப்படி கண்டுபிடிக்கும் போது காந்தப்புலத்தினுடைய மதிப்பு μ0I/2π R சமமாக இருக்கும். R இந்த சிலிண்டரினுடைய ஆரம். சரி, அடுத்து வந்து அப்ப சிலிண்டருக்கு வெளியே இருக்கக்கூடிய பகுதியில காந்தப்புலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா μ0I/2π R சமமாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த μ0I/2π இதெல்லாமே மாறிலிகள். அப்போ இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா B வந்து ப்ரப்போர்ஷனல் டு 1/r. அப்போ சிலிண்டருக்கு வெளியே இந்த ஆரினுடைய மதிப்பு அதிகமாகும் போது, ஆரினுடைய மதிப்பு அதாவது சிலிண்டருக்கு வெளியே நம்ம தள்ளி சிலிண்டரை விட்டு தள்ளி போக என்ன ஆகுது, B ப்ரப்போர்ஷனல் டு 1/r அப்படின்னா B மதிப்பு வந்து 1/rக்கு நேர்த்தகவில் இருக்கு. அப்போ 1/rக்கு நேர்த்தகவில் இருக்கு அப்படின்னா ஆருக்கு எதிர்த்தகவில் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், சிலிண்டர்ல இருந்து நம்ம தள்ளி போக காந்தப்புலத்தினுடைய மதிப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அதுதான் வந்து இந்த ஆருக்கு மேல இருக்கக்கூடிய இந்த வளைந்த பகுதி பாக்குறீங்க இல்லையா, இந்த கர்வ் வந்து எதை காட்டுது அப்படின்னா நம்ம சிலிண்டருடைய ஆரத்தை தாண்டி வெளியே போகும்போது என்ன ஆகுது, காந்தப்புலத்தினுடைய மதிப்பு வந்து குறைந்து கொண்டே போகிறது. அதாவது B வந்து ப்ரப்போர்ஷனல் டு 1/r அப்படிங்கிறது இந்த பகுதி காட்டுது. இந்த பகுதி வந்து B ப்ரப்போர்ஷனல் டு r அப்படிங்கிறத காட்டுது. இந்த இதான் வந்து மேக்சிமம் வேல்யூ, பெரும மதிப்பு, காந்தப்புலத்திற்கான B-க்குரிய மேக்சிமம் வேல்யூ. சரி, இதெல்லாம் தான் நம்ம இந்த கிராஃப்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதே ஃபார்முலாவை பயன்படுத்தி இந்த ஆரம் A கொண்ட சிலிண்டர், ஆரம் B கொண்ட சிலிண்டர்ல வெவ்வேறு பகுதிகளில் எந்த காந்தப்புலம் உருவாகும் அப்படின்னு இதே சமன்பாடுகளை நம்ம மாற்றி அமைச்சு நம்ம அதுக்குரிய மதிப்புகளை எழுதலாம். வாங்க. சரி, இப்போ இந்த ஃபார்முலா இங்கே வந்து மாற்றி போடப்பட்டிருக்கு. முதல்ல இந்த ஏங்கிற ஆரம் கொண்டு ஒரு கடத்தி எடுத்துக்கிறோம். அதுக்கு இந்த 3 பகுதிகள்லையும் r less than a, r equal to a, r greater than a, இந்த 3 பகுதிகள்லையும் காந்தப்புலத்தினுடைய மதிப்பு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நான் இங்கே வந்து எடுத்து போட்டிருக்கேன். ஒன்றும் பெரிய, நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோமோ அதில் ஆரத்தினுடைய மதிப்பு மட்டும்தான் கேபிட்டல் ஆருக்கு பதிலாக ஏன்னு போடப்பட்டிருக்கு. அதே போல் இரண்டாவது கடத்தி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கேயும் வந்து கேபிட்டல் ஆருக்கு பதிலாக பீன்னு போடப்பட்டிருக்கு. அதே 3 ஃபார்முலா தான். சரி, இப்போ முதல்ல வந்து இந்த ஏங்கிற ஆரம் கொண்ட ஒரு கடத்தியினால இந்த வெவ்வேறு பகுதிகளில் உருவாகக்கூடிய காந்தப்புலத்தை நம்ம வந்து பிளாட் பண்ணுவோம். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அதே கிராஃப் தான். இப்போ இந்த கிராஃபில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் டிஸ்டன்ஸ் இருக்குது, ஒய் ஆக்சிஸில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. இப்போ 0லேருந்து ஆரம்பித்து இந்த கடத்தியினுடைய ஆரம் வரை, இந்த ஏங்கிற பாயிண்ட் வரைக்கும் என்ன ஆகுது, நம்ம இந்த ரிலேஷன்ஷிப் இல்லையா, அதாவது B வந்து ப்ரப்போர்ஷனல் டு R. அப்போ ஆரினுடைய மதிப்பு, அதாவது இந்த கடத்தியினுடைய அச்சிலிருந்து நாம் தள்ளி போக ஆரினுடைய மதிப்பு அதிகமாகும் போது B-னுடைய மதிப்பும் அதிகமாகுது. எப்படி அதிகமாகுது, ரெண்டுமே வந்து ஒரு லீனியர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு நேர்கோட்டு தொடர்பில் இருக்குது அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். அப்போ 0லேருந்து ஆரம்பித்து A வரைக்கும் பார்த்தோம்னா இந்த காந்தப்புலத்தினுடைய மதிப்பு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக அதிகமாயிட்டே போகுது. எது வரைக்கும் போகுது, இந்த ஏங்கிற புள்ளியில் காந்தப்புலம் வந்து ஒரு பெரும மதிப்பை அடைகிறது அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே நமக்கு தெரியும். அந்த பெரும மதிப்பினுடைய வேல்யூ என்னது, μ0I/2πa. அதுதான் இங்கே வந்து பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும், இந்த கண்டிஷன் வந்துடும் இல்லையா, r greater than a, ஆரத்தை காட்டிலும் நம்ம எடுத்துக்கொண்ட தொலைவு வந்து அதிகமாக இருக்கு. அதாவது நம்ம எந்த பகுதியை பற்றி பேசுகிறோம், கடத்தியினுடைய வெளிப்புறம் இருக்கக்கூடிய பகுதியை பற்றி பேசுகிறோம். அப்போ கடத்திக்கு வெளியே அப்படிங்கும்போது B-னுடைய மதிப்பு μ0I/2πr. அதாவது B வந்து என்ன ஆகுது, B வந்து ப்ரப்போர்ஷனல் டு 1/r. ஆரினுடைய மதிப்பு அதிகமாகும் போது B-னுடைய மதிப்பு குறைகிறது. அதுதான் நம்ம இங்கேருந்து பார்க்குறோம், B ப்ரப்போர்ஷனல் டு 1/r. சரி, இது வந்து A கடத்திக்கு. இப்போ இதே போல் நம்ம இதே கிராஃபில் B கடத்திக்கான மதிப்புகளை வரைகிறோம். B கடத்திக்கான காந்தப்புலத்திற்கான மதிப்புகளை வரைகிறோம்னு வச்சுக்கலாம். அது எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ இதில் பாருங்கள், முதல்ல வந்து இந்த B புள்ளி எங்கே இருக்குது நம்ம வந்து லொக்கேட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பயன்படுத்த போகிறோம், கேள்வியில் நமக்கு A less than Bன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ B புள்ளி வந்து கண்டிப்பாக ஏவை தாண்டி தான் இந்த கிராஃபில் வர முடியும் இல்லையா. அந்த மாதிரி ஏதோ ஒரு புள்ளியில் நம்ம Bன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த புள்ளி தான் நமக்கு B அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துப்போம். சரி, இப்போ இது B புள்ளி வந்தாச்சு. நம்ம என்ன பண்ணோம், இதனுடைய பெரும மதிப்பு இல்லையா, B புள்ளியில் காந்தப்புலம் வந்து ஒரு பெரும மதிப்பை அடைகிறது அந்த கடத்தியை பொறுத்தளவுக்கு. அந்த பெரும மதிப்பு என்ன, μ0I/2πb. அதுதான் அந்த பெரும மதிப்பு இல்லையா, இங்கே தவறாக போடப்பட்டிருக்கு, μ0I/2πb. அப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, இந்த எப்படி நம்ம ஏக்கு அப்புறம் இந்த பிங்கிற வேல்யூ போட்டோமா
அதே போல இந்த மியூ நாட் ஐ பை 2 பிங்கிற வேல்யூ வந்து இந்த மியூ நாட் ஐ பை 2 ஏ விட அதிகமாக இருக்குமா இல்லை குறைவாக இருக்குமா அப்படிங்கிறது தெரிஞ்சது அப்படின்னா அதுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம ஒரு லொகேஷன் ஃபிக்ஸ் பண்ணி இந்த கிராஃபோட பேட்டர்ன் எப்படி ஷேப் எப்படி இருக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? சரி, அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மியூ நாட் ஐ பை 2 ஏ மற்றும் மியூ நாட் ஐ பை 2 பி இது ரெண்டுல எது பெருசு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ பாருங்க, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க. இந்த மியூ நாட் பை ஐ பை 2 அப்படிங்கிறது இது ரெண்டுலையுமே வந்து சேம் வேல்யூவாக இருக்கு. அப்போ அது தவிர அப்போ அதை பொறுத்து இந்த ரெண்டு வேல்யூஸ்லேயும் மாற்றம் ஏற்படாது. அப்போ எதை பொறுத்து மாற்றம் ஏற்படும்? 1 ஏவையும் 1 பியையும், மிச்சம் இருக்கக்கூடியது 1 ஏ 1 பி தான் இல்லையா? அப்போ 1 ஏவையும் 1 பியையும் பொறுத்து தான் மாற்றம் ஏற்படும். அப்போ ஏ லெஸ் தேன் பினா 1 ஏ வந்து எப்படி இருக்கும்? 1 ஏ வந்து 1 பி காட்டிலும் அதிகமாக இருக்கும். அப்படின்னா மியூ நாட் ஐ பை 2 ஏ மியூ நாட் ஐ பை 2 பியை காட்டிலும் அதிகம். அப்போ நம்ம மியூ நாட் ஐ பை 2 பியை வந்து மியூ நாட் ஐ பை 2 ஏக்கு கீழே ஒரு வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, இந்த வேல்யூ நம்ம எடுத்திருக்கோம். சரி, இப்போ வந்து நம்ம இந்த இரண்டாவது கடத்திக்கான காந்தப்புலத்திற்கான கிராஃபை வந்து வரையலாம். இப்போ பாருங்க, அது எப்படி வரும்? முதல்ல 0லிருந்து பி வரை இருக்கக்கூடிய பகுதியில் என்ன பார்க்குறோம்? பி வந்து ப்ரப்போர்ஷனல் டு ஆர்னு பார்க்குறோம் இல்லையா? அப்படின்னா நேர்கோட்டு தொடர்பு இருக்கும், இது போல் இருக்கும் இல்லையா? பிங்கிற புள்ளிக்கு வரும்போது, பிங்கிற இந்த தொலைவு வந்து பிக்கு சமமாக இருக்கும்போது, அதாவது கடத்தியின் ஆரத்திற்கு சமமாக இருக்கும்போது காந்தப்புலத்தினுடைய மதிப்பு வந்து பெரும மதிப்பாக இருக்கும். அதான் மியூ நாட் ஐ பை 2 பி. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? பி வந்து ப்ரப்போர்ஷனல் டு 1 ஆர், அதை நம்ம பார்க்குறோம் இல்லையா? அப்போ என்ன ஆகும்? அதனுடைய மதிப்பு வந்து குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி 1 ஆராக குறைய ஆரம்பிக்கும். அப்போது நம்மளுடைய கிராஃப் வந்து இது போல தான் இருக்கணும். சரி, இப்போ இது போல் இருக்கணும் அப்படின்னா நம்ம கொடுக்கப்பட்டிருக்க ஆப்ஷன்ஸில் எந்த கிராஃப் இது போல் இருக்குது அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணலாமா? இப்போ வாங்க அதை பண்ணலாம். இப்போ பாருங்க, நம்ம கண்டுபிடிச்ச கிராஃப் எடுத்து போட்டிருக்கோம். இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து ஆர், இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு பி இருக்குது. சரி, இப்போ இதில் எந்த கிராஃப் வந்து நம்ம கண்டுபிடிச்ச கிராஃபோட மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பாருங்க, முதலாவது ஆப்ஷன் பாருங்க. முதலாவது ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பார்க்குறீங்க? ஏ கிராஃபும் பி கிராஃபினுடைய பெரும புள்ளியும் வந்து ஒரே இடத்துல இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏ பியினுடைய மதிப்பு வந்து ஒரே மதிப்பாக இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? அது இருக்க வாய்ப்பு கிடையாது இல்லையா நமக்கு. ஏன்னா ஏ வந்து பிஐ காட்டிலும் சிறிய மதிப்புன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ இது வந்து ஒரு தவறான ஆப்ஷன் அப்படின்னு நமக்கு தெரியுது. ரெண்டாவது ஆப்ஷனை பாருங்க. ரெண்டாவது ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பியினுடைய பெரும மதிப்பு இந்த புள்ளியில் இருக்குது, ஏவினுடைய பெரும மதிப்பு இந்த புள்ளியில் இருக்குது. இது ஏவினுடைய பெரும மதிப்பு, அதாவது மியூ நாட் ஐ பை 2 ஏ. இது வந்து பியினுடைய பெரும மதிப்பு, அதாவது மியூ நாட் ஐ பை 2 பி. இந்த மதிப்பு வந்து ஏ, இந்த மதிப்பு வந்து பி. சரி, அப்போ நம்ம இதோட நம்ம பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுதா பாருங்க. ஏ வந்து முதல்ல பிஐ காட்டிலும் முதல்ல வரணும் இல்லையா? ஏ லெஸ் தேன் பி, அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா? கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை ஆகுது. அடுத்து இன்னொன்று கண்டிஷன் என்ன பார்த்தோம்? வேல்யூ பாருங்க, மியூ நாட் ஐ பை 2 ஏ மியூ நாட் ஐ பை 2 ஏ விட மியூ நாட் ஐ பை 2 இ வந்து பி வந்து குறைவாக இருக்கணும். அதான் பார்க்குறோம் இல்லையா? மியூ நாட் ஐ பை 2 ஏ அதிகமாக இருக்குது, மியூ நாட் ஐ பை 2 பி குறைவாக இருக்குது. அப்போ இந்த கிராஃப் வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. சரி, இப்போ அடுத்த கிராஃப்ஸையும் நம்ம கம்பேர் பண்ணலாமாங்க. அடுத்த கிராஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஏ இங்கே இருக்குது, பி இங்கே இருக்குது இல்லையா? அப்போ எப்படி இருக்குது? பி வந்து ஏவை காட்டிலும் குறைவாக இருக்குது. ஆனால் கேள்வியில் கொடுக்கப்பட்ட கண்டிஷன் என்ன? ஏ லெஸ் தேன் பி தான் இல்லையா? அப்போ இது வந்து தவறான கிராஃப். நாலாவது ஆப்ஷன் பாருங்கள், ஏ இங்கே இருக்குது, பி இங்கே இருக்குது. ஆனால் பெரும மதிப்புகளை பாருங்கள். ஏ முதலாவது கடத்தியினுடைய பெரும மதிப்பு மியூ நாட் ஐ பை 2 ஏ கீழே இருக்குது இல்லையா? இதுதான் வந்து மியூ நாட் ஐ பை 2 ஏ. அதே இது இரண்டாவது கடத்தியினுடைய பெரும மதிப்பு பார்த்தீங்கன்னா மியூ நாட் ஐ பை 2 பி, அதை விட அதிகமாக இருக்குது. அப்போ ஏவினுடைய மதிப்பு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஏவினுடைய மதிப்பு ஏங்கிற ஆரம் வந்து பிங்கிற ஆரத்தை விட குறைவாக இருக்குது அப்படின்னா மியூ நாட் ஐ பை 2 ஏனுடைய மதிப்பு அதிகமாக இருக்கும் மியூ நாட் ஐ பை 2 பி விட. ஆனால் இங்கே வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக வருது. அப்போ இதுவும் வந்து தவறானது. அப்போ கரெக்டான கிராஃப் எதுன்னு பார்த்தோம்னா நம்ம இந்த ரெண்டாவது பார்த்த கிராஃப் தான் வந்து சரியான கிராஃப். இப்போ இந்த வீடியோவில் பார்த்த கேள்விகள் எல்லாமே உங்களை எல்லாருக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.